வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றி பெற்ற நாடுகள் உலகில் இல்லை என்று பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு. தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதை சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காகவே தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலில் தீவிரமாக ஈடுபடுகிறது என்று சிவஞானம் ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லாத பொய்கள் மூலம் ஆட்சிக்கு வந்ததாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச விமர்சனம். தொடர்வது விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு வெற்றி பெற்ற நாடுகள் உலகில் இல்லை என்று ஆளும் கட்சியின் மூத்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தற்போது வரை சுமார் 94 நாடுகள் சர்வதேச நாணய நிதிய திட்டவுடனான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன. ஆனால் அவற்றில் 92 நாடுகள் தோல்வியை சந்தித்துள்ளதாகவும் இது கடந்த 3 தசாப்தங்களாக நீடித்து வரும் நடைமுறையாகும் என்றும் சுட்டிக்காட்டினார். பல நாடுகள் சர்வதேச நாணய நிதிய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு பொருளாதாரமாக பின்னடைவு கண்டுள்ளன எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இலங்கையும் தற்போதைய அரசாங்க ஆட்சியினை ஏற்கும் முன்பே சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சர்வதேச நாணய நிதிய பரிந்துரைகளை முழுமையாக பின்பற்றினால் மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபடும் அபாயம் உள்ளதெனவும் அரசாங்கம் மக்களின் நலன்களை பாதிக்காத வகையில் மட்டுமே அந்த பரிந்துரைகளை அமல்படுத்த முயல்வதாகவும் கூறினார். பலர் எதிர்பார்த்தது போல் இந்த அரசுகள் சர்வதேச நாணய நிதிய பரிந்துரைகளை ஏற்று மக்களின் களத்தை நெரிக்கும் நிலைமை ஏற்படவில்லை. அதற்கு பதிலாக மக்கள் மீது பாதிப்பு ஏற்படாதவாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கவனமாக நடந்து வருகிறது என்று குறிப்பிட்டார். இதேவேளை மக்கள் இன்னமும் முழுமையான செழிப்பை அனுபவிக்கவில்லை என்பதையும் அவர் ஒப்புக்கொள்வதாக கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் தலவாக்கலை நகரில் நடைபெற்றிருந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் அதன் கூட்டாளி கட்சிகளின் மேதின கூட்டத்தில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது. கூட்டத்தின் போது சஜித் பிரேமதாச மைய உரையாற்றுபவராக மேடையை பகிர்ந்தார். அவரது உரைக்கு பின்னர் பலர் மேடையில் உரையாற்றியுள்ள நிலையில் அவரது உரை முடிவடைந்தவுடன் பல பொதுமக்கள் கூட்டம் நடைபெற்ற மைதானத்தை விட்டு எழுந்து செல்ல தொடங்கினார்கள். இதனை அடுத்து உரையாற்ற தயாராக இருந்த கட்சியின் செயல்பாட்டு ஒருங்கிணைப்பாளர் துஷாரா இந்துனில் குறிப்பிடத்தக்க முறையில் அசௌகரியங்களுக்குள்ளாகினார். கூட்டத்தின் தொகுப்பாளர் கூட்டம் இன்னமும் முடிவடையவில்லை, தயவு செய்து வெளியேற வேண்டாம் என்று பல முறை கேட்டுக்கொண்ட போதிலும் மக்கள் வெளியேறுவதை தடுக்க முடியவில்லை. இதன் காரணமாக மேதின கூட்டத்தில் சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான நிகழ்வில் ஓரளவுக்கு சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதை சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி தேர்தலில் தீவிரமாக ஈடுபடுகிறது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றியவர் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் மூலம் தமிழ் மக்கள் தங்களை அங்கீகரித்துள்ளனர் என்ற பிம்பத்தை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி செயற்படுகிறது என்று கூறினார். மேலும் தமிழர் மீது நடத்தப்பட்டது இனப்படுகொலை அல்ல, அதனை சர்வதேச சமூகம் நம்ப வேண்டும் என்ற நோக்கில் தேர்தலை அரசும் அதன் கூட்டாளிகளும் தங்கள் ஆதரவுக்குரிய ஜனநாயக தீர்ப்பாக மாற்ற முயல்கின்றார்கள். இதற்காக அவர்கள் பல்வேறு பிரயத்தனங்களையும் மோசடிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தனது உயிருக்கு அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தெரிவித்து முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாரிடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பான எழுத்து மூல கோரிக்கை தற்போதைய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பதவி நிறைவேற்ற தடை விதிக்கப்பட்டுள்ள தேசபந்துவுக்கு எதிராக பாதாள உலக குழுவின் தலைவரிடமிருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாக சமீபத்தில் தகவல்கள் வெளியாகின. இந்த சூழ்நிலையில் அவரது பாதுகாப்பு முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் உயிருக்கு நிலவும் அபாயம் காரணமாக தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால கருத்து தெரிவித்த போது தேசபந்து தலைமறைவாக இருந்த போது அவருக்கு பாதுகாப்பு வழங்கிய அதிகாரிகள் நீக்கப்பட்டதாகவும் தற்போது புதிய கோரிக்கை வந்தால் அதனை பரிசீலிக்க தயாராக உள்ளதாகவும் கூறினார். மேலும் தேசபந்துவின் உயிருக்கு உண்மையான அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை மதிப்பீடு செய்ய போலீசாரால் பாதுகாப்பு மதிப்பாய்வு மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேதின கூட்டத்தில் உரையாற்றிய போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிவில்லாத பொய்கள் மூலம் ஆட்சிக்கு வந்ததாக குற்றம் சாட்டினார். தற்போதைய அரசாங்கம் மக்களுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வரிகள் விதித்து வருவதாகவும் இந்த நிலையில் மக்கள் கடுமையான சுமைகளை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாங்கள் ஆட்சி செய்த போதும் மக்கள் நெருக்கடிகளை எதிர்கொண்ட போதும் நியாயமற்ற வரிகளை விதிக்கவில்லை, மாறாக நிவாரணங்களை வழங்கி முயற்சி செய்தோம். நோய் தொற்று காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளும் மக்களின் நலனுக்காக இருந்தது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவார் என்றும் அவரின் பெயரை அகற்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சி செய்யும் நிலையில் நாங்கள் மக்களுக்கு எதிராக எதையும் செய்யவில்லை, எப்போதும் மக்களிடம் நின்றோம்.
அவர்களின் வாழ்க்கை மேம்பட நடவடிக்கை எடுத்தோம் என்றும் வலியுறுத்தினார். பொதுஜன பெரமுனை இப்போது புதியதொரு அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருவதாகவும் அதனை அரசாங்கம் அச்சத்துடன் பார்க்கிறது என்றும் அவர் கூறினார். பொதுஜன பெரமுனவை குறைக்க இதையும் முயற்சிக்கலாம், ஆனால் இது மக்களின் ஆதரவுடன் உருவான கட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் என்றும் அவர் எச்சரித்தார். மேலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகள் முக்கியமல்ல என்று தெரிவித்த அவர், மக்கள் எதிர்பார்த்தது குறைந்த மின்சார கட்டணங்கள், குறைந்த எரிபொருள் விலை, மலிவு அரிசி ஆகியவையாகும். ஆனால் தற்போதைய அரசாங்கம் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ளது. எனவே மக்கள் அதனை நிராகரிக்க தொடங்கியுள்ளார்கள். இதேவேளை பொதுஜன பெரமுனவிலிருந்து விலகிய அனைத்து தலைவர்களும் மீண்டும் ஒன்றிணைந்து நாடு விரைவாக வளரக்கூடிய ஒரு நிலைமைக்கு திரும்புவதற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அவசரமாக சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னிலங்கையில் இருந்து வந்த தகவல்களின் பேரில் அவரது வலது காலில் உள்ள சிரட்டையை அகற்றி புதிய சிரட்டை பொருத்தும் சத்திர சிகிச்சை சமீபத்தில் நடைபெற்றுள்ளது. இதற்கு முன்பே இடது காலிலும் இதே மாதிரியான சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பழைய சிரட்டை அகற்றி புதிய சிரட்டை பொருத்தும் செயல் நடந்ததாக கூறப்படுகின்றது. தற்போது சத்திர சிகிச்சைக்கு பிறகு மஹிந்த ராஜபக்ச தனது இல்லத்தில் ஓய்வெடுத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை குறித்த தகவல்களை அறிந்து கட்சி பேதமின்றி பல அரசியல்வாதிகள் அவரது நலமறிந்து சந்திக்க அவரது இல்லத்திற்கு செல்வதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை எதிர்காலத்தில் பிரிக்ஸ் கூட்டணியில் சேருவதற்கு சீனா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வாங்கும் திறனின் அடிப்படையில் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 37.3 பங்களிக்கின்ற முக்கியமான பொருளாதாரங்களை கொண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கடந்த ஆண்டின் அக்டோபரில் ரஷ்யாவில் கசானில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இலங்கை தனது உறுப்பினர் விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது. அந்த நேரத்தில் பிரிக்ஸ் அமைப்புக்கு புதிய உறுப்பினர்களை இணைக்கும் திட்டம் இல்லாததால் இலங்கையின் விண்ணப்பம் பின்னர் பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கிடையே 2024 எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் புதிய உறுப்பினர்களாக இணைக்கப்பட்டன. 2025 ஜனவரியில் இந்தோனேஷியா 10வது உறுப்பினராக சேர்ந்தது. தற்போது பிரேசிலே பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை பொறுப்பை வகிக்கின்றது. முன்னதாக ரஷ்யா இலங்கையின் பிரிக்ஸ் உறுப்பினர் விண்ணப்பத்திற்கு ஆதரவு அளித்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவும் புதிய உறுப்பினர்கள் சேரும் போது இலங்கை தொடர்பாக ஆதரவை பரிசீலிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்தது. இந்த நிலையில் சீனாவும் இதேபோன்று இலங்கைக்கு ஆதரவு வழங்கும் திட்டம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதேவேளை பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு மாற்றாக புதிய வர்த்தக நாணயத்தை உருவாக்கும் முயற்சியில் இருப்பதை தொடர்ந்து வர்த்தக போக்கில் மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எச்சரித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பிரிக்ஸுடன் வர்த்தகம் மேற்கொள்ளும் நாடுகள் 100% வரிகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறியுள்ளதால் கூட்டணியின் செயற்பாடுகள் தற்காலிகமாக மந்தமடைந்துள்ளது. 2025 ஏப்ரல் 29 முதல் அமலுக்கும் வரும் வகையில் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளில் மேலும் சில தளர்வுகள் செய்யப்படுவதற்காக நிதி அமைச்சகம் புதிய வர்த்தமானி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதன் மூலம் முந்தைய கட்டுப்பாடுகளால் துறைமுகங்களில் தேங்கியிருந்த பல வகையான வாகனங்களை வெளியேற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த புதிய வர்த்தமானி அறிவிப்பு குறித்து இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மாணிக்கே கருத்து தெரிவித்த போது, கடந்த 1.5 முதல் 2 மாதங்களுக்கு இந்த வாகனங்களை நாங்கள் இறக்குமதி செய்ய முடியவில்லை. தற்போது டொயோட்டா ரைஸ் மற்றும் நிசான் எக்ஸ்டிஎல் போன்ற கலப்பின வாகனங்களை இறக்குமதி செய்து வெளியிட முடிகின்றது. மேலும் அதே தொழில்நுட்பத்தை கொண்ட பிற ஹைபிரிட் வாகனங்களும் அனுமதிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார். மேலும் பதிவு செய்யப்படாத புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்வதற்கான தடையும் தற்போது நீக்கப்பட்டுள்ளது. உரிமம் பெற்ற இறக்குமதியாளர்கள் இந்த புதிய மோட்டார் சைக்கிள்களை இறக்குமதி செய்யும் வகையில் தனி வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது.